ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன செடிகள் இருக்குது, என்னென்ன பூக்கள் பூத்திருக்கு, காய்கள் காத்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருதாணி செடி இருக்குங்க, வெண்டைக்காய் செடி, மருதாணி செடி. இதை நம்ம மாடி தோட்டத்தில் மருதாணி செடி இருக்குங்க. நம்ம வீட்டில் மருதாணி செடி வைக்கிறது ரொம்ப நல்லதாங்க. இது ரோசாப்பூ செடி. இப்போ ரோசாப்பூ செடி தாங்க, அதுக்குள்ளே பாருங்கள் எத்தனையோ செடிகள், மாதுளை செடி, கீரை எல்லாம் வந்திருக்குங்க. கத்திரி செடி இருக்குது. இது மல்லிகைப்பூ செடிங்க. உங்கள் மாடி தோட்டத்தில் என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ரோசாப்பூ செடி நல்லா பூ பூக்கிறதுக்கு என்ன உரம் போடலான்னு சொல்லுங்கள். இது ரெட் ரோஸுங்க, இப்போ வாங்கிட்டு வந்ததுங்க. இங்கே ரோஸ் நல்லா பூத்துருக்குங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இல்லைங்க. இது நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிறது தாங்க. தரையில் வைக்கிறதோட மாடி தோட்டத்தில் வச்சு பூக்கிற பூக்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. நல்லா அழகாகவும் இருக்குது, நமக்கு சந்தோஷமாகவும் இருக்குங்க. தரையிலன்னா நார்மலாகவே தரையில் நல்லா பூக்கள் நல்லா பூக்கும். கரும்பு இருக்குங்க. போன வருஷம் பொங்கலுக்கு வச்ச கரும்புங்க, இன்னும் அதே சைஸில் இருக்குங்க. கத்திரி செடி இருக்குங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் கொடுத்துருங்க. காய் நிறையா இருக்குது. ஒவ்வொரு காயும் ஒரு சாம்பாருக்கு ஒரு காய் போட்டால் போதுங்க, அவ்வளோக்கும் பெரிய பெரிய காய்களாக இருக்குது. அதுக்குள்ளேயே ரோஸ் செடி இருக்குது. காய்கள்லாம் நல்லா நிறையாவே இருக்குங்க, பார்த்தாவே தெரியுது. நம்ம மாடியில் வச்சு இவ்வளோவுக்கு நல்ல காய் வருதுங்கிறது இப்போ தாங்க. சின்னதாக வரும், ஆனால் நம்மளது வந்து நல்லாவே இருந்திருக்குங்க. இதுலேயும் கத்திரிக்கனி தாங்க இருக்குது. அதில் மணி பிளான்ட்டு, பாவக்காய் செடி இருக்குங்க. பாவக்காய் 2 காய்ச்சிருக்குங்க. 2 பாவக்காய் காய்ச்சிருக்குங்க. மணி பிளான்ட் இருக்குது. சரி, நல்லா இருக்குது. இங்கேயும் தூதுவளை இருக்குது பாருங்கள். நம்ம சளிக்கு நல்லது. தூதுவளை நம்ம மாடி தோட்டத்திலே தூதுவளை போட்டிருக்கோங்க. சளிக்கு தேவையான எல்லாமே இருக்குங்க. வெத்தலை, ஓமவல்லி, தூதுவளை எல்லாமே இருக்குங்க. துளசி. இது பாருங்கள், வருமா என்னன்னு தெரியாமல் முலாம்பழம் விதை ஊனி விட்டாங்க. அது பாருங்கள் வந்துருச்சு. வந்து நல்லா காய் இது ஆகிருக்குங்க பாருங்கள். அந்த காய் அது ஒரு சைஸில் வருதுங்க. நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எள்ளு செடிங்க. நம்ம எள்ளு இந்த சாமிக்கு இது பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எள்ளு கிடச்சிருங்க. சில பேர் எள்ளு செடி பார்த்துருக்க மாட்டாங்க, பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது ரோஸ் செடிங்க, ஒயிட் ரோஸ். இது கருந்துளசின்னு சொல்லுவாங்கங்க. 2 துளசியுமே இருக்குங்க. கருந்துளசி வீட்டுக்கு நல்லதுங்க. இது டிஸ்டி எது இருந்தால் இதாகிருங்க. மிளகாய் செடி ஒன்று இருக்குங்க, ஆனால் அந்தளவுக்கு ஹெல்த்தியாக வளரல. ஒரு மிளகாய்க்காய் இருக்குங்க. மாதுளஞ்செடி இருக்குங்க. வச்சு எவ்வளோ நாள் ஆச்சுங்க. பூ பூத்து அப்படியே பூ கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ தான் ஒரு காய் வந்திருக்குங்க. அது சின்னதாக இருக்குங்க. அவரை செடி இருக்குங்க. அவரை செடி. இது கத்தாழைங்க. நம்ம தலைக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம், குளிர்ச்சி. சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சிங்க. இது லெமன் செடிங்க. லெமன் செடி மட்டும் இருக்குங்க. காய் வருமா என்னன்னு தெரியல. இது அவரை செடிங்க. இது வந்து மரவள்ளி கிழங்குங்க. வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்களே, வெத்தலை வள்ளிக்கிழங்கு, அது ஒன்று இருக்குங்க. இது வெத்தலைங்க. வெத்தலையே நம்ம மாடி தோட்டத்திலே இருக்குங்க. குழந்தைங்களுக்கு சளினா வெத்தலை போட்டு இது பண்ணிக்கோங்க. இதான் தூதுவளை.
இது வந்து குண்டுமணிங்க, நம்ம ரத்தக்கட்டுக்கு போடுற தலைங்க, குண்டுமணி தலைன்னு சொல்லி. கொய்யாக்கன்று இருக்குது. இதாங்க நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிறது. நீங்களாம் உங்கள் மாடி தோட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதாங்க நம்மளோட சின்ன தோட்டம். காலையில் எழுந்திரிச்சு இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.